வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். நம்ம ஈசிஆர் காணத்தூர் ஏரியாவில் ஒரு ரீசேல் வில்லா பார்க்க வந்திருக்கோம். நம்ம 4 BHK இண்டிவிஜுவல் வில்லா தான். நம்ம இருக்கிற ஏரியா நியர் மாயாஜால். நம்ம தெரியுங்களா, மாயாஜால் அந்த போர்டு தெரியுங்களா? மாயாஜாலிருந்து ஒரு 200 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கோம். எக்ஸாக்டாக மாயாஜால் பேக் சைட்லேயே வரும் இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி சிக்கு ஆப்போசிட் சைட் ப்ராப்பர்ட்டி. இது ஒன் ஆஃப் த ஸ்மால் கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு லிமிட்டடான வீடுகள் தான் இருக்குது. எல்லாமே இண்டிபெண்டன்ட் வில்லாவாக தான் இருக்குது. டோட்டலாகவே இந்த கம்யூனிட்டியில் 8 வில்லாஸ் இருக்குது. நாம் பார்க்க வந்திருக்கிறது 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 4 BHK தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். G+2 இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீட்டுக்குள்ளே நல்ல இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் நல்ல கேப் விட்டுருப்பாங்க. ஒரு கார் பார்க்கிங், ஒரு சின்ன கார் ஷிஃப்ட் விடுற அளவுக்கு நமக்கு கார் பார்க்கிங் இருக்குது. செப்ரேட் போரு, செப்டிக் டேங்க், எல்லாமே எவ்ரிதிங் இருக்குது இந்த வீட்டில். இன்வெர்டர் கனெக்ஷனோட 3 ஃபேஸ் லைனோடு இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வீடு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம லிவிங் ஏரியா பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்ல காம்பேக்ட் சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, நல்லா ஃபால் சீலிங் போட்டு இருக்காங்க. சென்ட்ரைஸ் ஏசி வருது பாருங்கள். லிவிங் ஏரியா, கிச்சன், லிஃப்ட் போர்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு டைனிங் ஹாலு, ஒரு காம்பேக்ட் சைஸு, அதே மாதிரி பியூரி வாஸ்துங்க. நல்லா வாஸ்து பார்த்து தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தான் இருக்கார். எவ்ரிதிங் சேர்த்து தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண போகிறோம். வீடு மட்டும் இல்லை, நல்ல ரேட் வந்துச்சுன்னா டோட்டலாக இதை கொடுத்துட்டு போயிடறேன்னு சொல்லியிருக்காரு. கிச்சனை தொடர்ந்து மாடர்ன் கிச்சன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன டைனிங் ஹாலும் இருக்குது. ஜென்ரலாகவும் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு விட்டுருக்காருங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹுட்டனில் கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த பெயிண்டிங்கில் இது நல்லாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டைல்ஸு, நானும் பெயிண்டிங் நினச்சேன். நல்லா டைல்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹுட்டன் சைடில் ஸ்டீலில் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூமை நம்ம பார்த்துருவோம். நல்லா நீட்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. 2 பால்கனி வந்துடுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் வந்துடும். லிஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஒவ்வொரு ரூமுக்கும் பெயிண்டிங்லேருந்து அந்த ஹுட் அண்ட் ஃபினிஷ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். எல்லாத்துக்குமே ஏசி இருக்குங்க. காட்டு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பால்கனி ஒரு சின்ன சைஸ். அட்டாச்சு பாத்ரூமோட வந்துருக்கு. ஹீட்டரோடு வரும். டோட்டல் நம்மளுக்கு 4 பெட்ரூம் வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3, செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் 1 தான் வரும். நம்ம பார்த்துட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருப்பாங்க. ஒரு பெட்ரூமும் கலர்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இது பெரிய பால்கனியாக இருக்குது. ஈசிஆர் ரோட்லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயே இருக்குது. நியர்பை தெரியும் உங்களுக்கு. மாயாஜால் சொல்ல வேண்டாம். நல்ல மோஸ்ட் டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இன்றைக்கி. அடுத்து நம்ம 3rd பெட்ரூம் பார்க்க போகிறோம். இவங்க 3rd பெட்ரூம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபீஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிஃப்ட் போர்ஷன் வர மாதிரியும் வழி இருக்குது. இது நம்ம பார்த்துட்ருக்கோம். 3rd பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் பார்க்க வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப பெரிய ரூமாக கொடுத்துருப்பாங்க. இருக்கிற அந்த 3 பெட்ரூம்லேயும் நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் லிஃப்ட் கிடையாதுங்க, போர்ஷன் இருக்குது. வரவங்க நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம்.
இது கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க ரூம் சைஸு. எல்லா பெட்ரூம் விட இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்டெப்ஸ் ஏறும்போது இருக்க அந்த டைலே நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஏசி வந்துடும். 4 பெட்ரூம். பட் இவங்க 3 பெட்ரூம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. வெறும் ஒரு ரூமை வந்து ஆஃபீஸ் யூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. பாத்ரூம் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் மட்டும் அட்டாச் இல்லாமல் தனியாக கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அந்த லிஃப்ட் போர்ஷன் இது தான். இது வந்து ஒரு பால்கனி. ஈவினிங் டைமில் பீச் வியூ பார்க்கலாம். பீச் வியூ கிளியராக தெரியாது. ஈசிஆர் ரோடு நல்லா தெரியும். ஈசிஆர் காணத்தூர் ஏரியாவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 1750 பில்டப் ஏரியாவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.